கர்த்தருடைய பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளை நாம் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் நிறைவு பாகத்திற்கு வருகின்றோம். இன்றைய நாளுக்காக நான் தெரிந்து கொண்ட திறவுகோல் வசன பகுதி ஆதியாகமம் 43:30. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பென்யமீனுக்காக யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். இது என்ன விபரம் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம். அங்கே யோசேப்போடு கூட எல்லாரும் யோசேப்பை சந்திப்பதற்கு அங்கே வந்திருக்கிறார்கள். அப்ப யோசேப்பு 29ஆம் வசனத்தில் யோசேப்பு தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு பென்யமீனை பார்த்து, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவாராக என்றான். ஒரு பெரிய அதிபதிங்கிற லெவல்ல இருக்கிறதுனால மகனேன்னு சொல்லி அழைக்கிறான். ஆக்சுவலா யாரு? பென்யமீன் தம்பியை மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவாராக என்றான். உணர்வுகள் பெருகினதன் காரணமாக யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினது. சில சமயத்தில் நாம கூட இதை ஃபீல் பண்ணியிருப்போம். மனைவி இடத்துல அல்லது மனைவி கணவன் இடத்துல அல்லது அண்ணன் தம்பிகள் இடத்துல அக்கா தங்கை இடத்துல இந்த உணர்வுகள் அதிகமாகும் போது நம்முடைய இருதயமே அப்படி பொங்கும், பாச உணர்வில். அது போன்று இங்கே யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனாய் பென்யமீனுக்காக பொங்கினது. அப்படி பொங்கின போது அழுகை தன்னாலே வரும். அது சந்தோஷமாகவும் இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம். இங்கே வந்து சந்தோஷம்தான். பென்யமீனை பார்த்த உடனே அங்கே அவ்வளவு சந்தோஷத்துல அவன் வந்து அழுகிறான். அழுக வருது, உள்ளம் பொங்கினது. ஆனால் அத்தனை பேர் முன்னாடி ஒரு அதிபதி, நாட்டுக்கே அதிபதி அழுதால் அது அசிங்கமா இருக்கும் இல்லையா? அதனால அழுவதற்கு இடம் தேடி சீக்கிரமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். தனியா போய் அறைக்குள்ள போய் அழுகிறான். இது எவ்வளவு உணர்வு பூர்வமான காட்சியா இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அவன் பிற்பாடு அறையிலிருந்து தன் முகத்தை கழுவி கொண்டு வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு பொங்கின உள்ளத்தை அடக்குகிறான். அடக்கி கொண்டு உணவை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறான். இது உண்மையிலேயே ஒரு சிறந்த காட்சியாக இருந்திருக்கும். அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. யாருக்கு? யோசேப்புடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு யாருன்னு தெரியாது, பென்யமீன் உட்பட யாருக்குமே தெரியாது. ஆனா யோசேப்புக்கு தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய அண்ணங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இப்ப தம்பியை கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால அவன் வந்து உள்ளம் பொங்கி அழுகிறான். பிறகு வெளியே வந்து உணவை கொண்டு வந்து எடுத்து வைங்க அப்படிங்கிறான். அந்த நிகழ்வை பாருங்க. நீண்ட நாள் பிரிவுக்கு பின் நம் நெருங்கின உறவினர் ஒருவரை திரும்ப காணும் அனுபவத்தை நாம் அனைவருமே பெற்றிருப்போம். அந்த நிகழ்வை மனதில் மறுபடியும் கொண்டு வந்து பாருங்கள். இந்த யோசேப்பினுடைய இடத்தில் உங்களை வைத்து பாருங்கள். பென்யமீனை கண்ட யோசேப்பின் நிலை அவ்வாறு தான் இருந்தது. யோசேப்பு பிரிவாற்றாமையினால் மற்றும் தன் உடன்பிறந்த தம்பியை திரும்பவும் காண வாய்ப்பு கிடைத்ததால் உணர்வு மேலிட அழுதான். ரகசியமாய் அழுத பின்பு திரும்ப வந்து உணவுகளை கொண்டு வருமாறு கூறினான். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்காரும் போது எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 32 34 வரைக்கும் உள்ள வசனங்கள். எகிப்தியர்கள் எபிரேயருடன் அமர்ந்து உணவு உண்ண மாட்டார்கள். அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். அவங்க வந்து தன்னை உயர்ந்தவர்கள் நினைத்துக் கொண்டுதான் எகிப்தியர்கள். கானான் நாட்டு பயிலாம் காட்டு பயிலுங்க, அவங்க கூட போய் உட்காந்து சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இங்கே எபிரேனா இல்லையே யோசேப்பு, எகிப்தியனாக இருக்கிறான் அல்லவா? அதனால யோசேப்புக்கு ஒரு தனி மேசை போடப்பட்டிருந்தது உணவுக்கு. பிறகு அவன் சகோதரர்களுக்கு தனி மேஜை போடப்பட்டிருந்தது 11 பேருக்கும். மேலும் அங்கே வந்து உணவு உண்ண மற்ற எகிப்தியருக்கு தனி மேசை இருந்தது.
இதிலே உணவுகள் பரிமாறப்பட்டது. யோசேப்புக்கு முன்பாக யோசேப்பின் சகோதரர் 17 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல மூத்தவனாகிய யாக்கோபின் மகன்களில் மூத்தவனாகிய ரூபன் தொடங்கி கடைசி மகன் பென்யமீன் வரைக்கும் அவனும் மதியின்படி வரிசையாக உட்கார வைத்திருக்கிறான். இது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி நம்முடைய சீனியாரிட்டி எல்லாம் கண்டுபிடிச்சா இருந்தாலும், ஏன்னா யோசேப்பை அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு எகிப்தியன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? எகிப்திய அதிபதி. இவனுக்கு எப்படி நம்ம விஷயம்லாம் தெரியும்? இங்க நம்மள வரிசைப்படி உட்கார வச்சிருக்கிறானே, நம்ம பிறந்த வரிசைப்படி உட்கார வச்சிருக்கிறானே, தங்களின் பிறப்பு வரிசை எவ்வாறு இந்த எகிப்தினுக்கு தெரிந்தது என்று அவர்கள் வியப்படைந்தார்கள். மேலும் இன்னொன்னு செய்யறான் யோசேப்பு. தனக்கு முன்னால் வைக்கப்பட்ட இந்த உணவுகளை எடுத்து பங்கிட்டு ஒவ்வொருத்தரும் பங்கு போட்டு அனுப்புறான். அப்படி அனுப்பும்போது மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்த பங்குகளை காட்டிலும் பென்யமீனுக்கு கொடுத்தது 5 மடங்கு அதிகமாக இருந்தது. தன் கூட பிறந்த தம்பி அவனுக்கு 5 மடங்கு அதிகமான உணவை கொடுத்து அனுப்பினான். பிரியமானவர்களே, அவர்கள் எல்லோரும் உணவு உண்டு பானம் அருந்தி சந்தோஷமாய் இருந்தார்கள். இத்துடன் 43ஆம் அதிகாரம் முடிகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த யூடியூப் நிகழ்ச்சியிலே நாம் 44ஆம் அதிகாரத்தை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.